ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம். ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங், ஓகேவா? இந்த ரீடிங் பார்த்துட்டு இந்த ரீடிங் எண்டில் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, நம்மளோட கருப்பசாமிக்கு நன்றி சொல்லுங்கள். 8ஆம் படி கருப்பசாமி பவர்ஃபுல் கார்டு, ஓகேவா? ப்ரொடெக்ஷன் கார்டு அவர், ஓகேவா? அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்காரு, ஓகேவா? இப்போ பைல் 1லே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பைல் 2 எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்குது, பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள் என்ன, ஓகேவா? நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும் எல்லாமே அவர் சொல்வார், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க ரொம்ப ஒரு துணிச்சலாக ஒரு முடிவு செஞ்சுருக்கீங்க. இப்போ ஒரு கிளியர் கட்டான ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்காக நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அது மேபி திருமணத்துக்காக இருக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எனக்கு வந்து அதாவது ஏர் எலமெண்ட்டுக்கான ஒரு இது தெரியுது, ஓகேங்களா? கும்பம், அப்புறம் மிதுனம், துலாம், அந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த ராசிக்காரங்களும் இருக்காங்க, தனுஷ், சிம்மம், மேஷம், ஓகேவா? மற்ற ராசிக்காரங்களாம் இல்லையான்னு கேட்காதீங்க, ஏன்னா இது எனர்ஜி ரீடிங். இங்கே வந்து கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதாவது 100% அது வந்து ரெசனேட் ஆகுது. மற்றவங்களுக்கும் உங்களோட எனர்ஜி லெவல் பொறுத்து அது வந்து ரெசனேட் ஆகும், ஓகேவா? ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப துருதுருன்னு இருக்கிற டைப்பு. இப்போ நீங்கள் இந்த இது பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேலைன்னு ஒரு விஷயத்த வந்து நிதானமாக யோசித்து சரி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. துருன்னு அப்படி நினச்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் உங்ககிட்ட. அதாவது நீங்கள் நடக்கவே மாட்டீங்க, பறப்பீங்க. அதனால் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவீங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு துருன்னு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க. இப்போ இந்த திருமண விஷயத்தையும் நீங்கள் அப்படி தான் முடிவெடுத்து இப்போ வந்து இதை பார்க்குறவங்க லவர்ஸாக கூட இருக்கலாம், இல்லைனா ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அலையன்ஸ் பார்த்துட்டு போயிருக்கீங்கள்ல, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இது யாரும் லவ்வர்ஸ் தான் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணுறீங்க போல் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ ப்ரப்போசல் பார்த்துட்டு போயிருக்கீங்க, அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து துருன்னு இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானித்து பண்ணுங்கள், சரியா? எதுவாக இருந்தாலும். ஆனால் ஒரு சிலருக்கு ஏன் ஹார்ட் பிரேக் காமிக்குது, இதை செலிப்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அடுத்தது ஹார்ட் பிரேக் இருக்கான். அதனால் கைஸ், நீங்கள் இப்போ எடுக்கிற அந்த முடிவில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அது அவங்களோட பேர் தானா, உங்களுக்கு அந்த சோல் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலான்னு செக் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஒரு சிலருக்கு ஹார்ட் பிரேக் நடந்திருக்கு, லோன்லியாக, அதாவது அந்த விரக்தியான அந்த ஃபீலிங் வந்துட்டுருக்கு உங்களுக்கு, ஓகேவா? ஒரு சிலர் வந்து 5 சக்ராஸ் அடி வாங்கியிருக்கு, உங்களுக்கு 5 சக்கராவும் இன்பேலன்ஸில் இருக்குது. அதனால் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த முயற்சியெல்லாம் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும், இல்லைன்னு நீங்கள் வந்து இப்போ டிவைன் சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஏன் தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க, ஓகே? 7 சக்கரா இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ ரொம்ப கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு நமக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க, சிங்கிளாக இருக்கீங்க, தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சீக்கிரம் மாறும், கவலைப்படாதீங்கோ. ஆனால் ஹெல்ப் கேட்கணும், ஓகேவா? நீங்களே உங்களோட எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்கோ. அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தடையாக இருக்குது. நீங்கள் ஹெல்ப் கேட்கும் போது மற்றவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில், ஒரு ஃபயர் எலமெண்ட்டுக்கான ஒரு பர்சன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. இது ஒரு சிலருக்கு கைஸ்,
இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து பிரேக் காமிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ரொம்ப அதாவது உங்களுக்குள்ள பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதனால் மூன் எனர்ஜி வேறு கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கையில் பிரேக் ஆகிருக்கு. அந்த பிரேக் வந்து எப்படின்னா, நீங்கள் நிறைய எஃபெக்ட் போட்டு அவங்களுக்காக நிறையவே ஃபைனான்ஸ்லாம் இழந்துட்டுருக்கீங்க. ஆனால் எதுவுமே அந்த ஃபைனான்ஸோ இல்லைன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு மாடல் சப்போர்ட்டோ உங்களுக்கு இல்லை. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு அந்த 5 சக்ராஸ் வந்து இம்பேலன்ஸு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்பட்டுனா நம்ம தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரெடியாக இருக்குல்ல. வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம்ல, பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா. சரி, இப்போ பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு புது பிகினிங்ஸ்க்காக நீங்கள் மைண்டில் ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது நடக்குமா, குமா 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 அப்படின்னு நினச்சினே இருக்காதீங்க. நிறைய பயமும் இருக்குது உங்களுக்கு. இந்த பயத்தெல்லாம் போக்க இப்போ ஃபுல் மூன் வருது, நியூ மூன் வருது, அந்த டைம்லலாம் கொஞ்சம் மூன் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தனியாக இருந்து கஷ்டப்படாதீங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரையாவது வந்து உதவிக்கு கேளுங்க. கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்கு இறைவன் பக்கத்துலேயே இருக்கார். நீங்கள் ஆனால் இறைவன் கொடுக்குற விஷயங்களை கவனிக்கவே மாட்டுறீங்க. ஓகேவா? உங்களோட அந்த பிரச்சனையே தான் பேசிகிட்ருக்கீங்க. அதிலேயே தான் நினப்பு ஓடின்ருக்கு. ஓகேவா? அதுலேருந்து ஹீல் ஆகிக்கோங்க. இந்த செலிப்ரேஷன்ஸ் யாருக்கோ இருக்குது, ஆனால் நிதானித்து பண்ணுங்கள். இந்த பிரேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த பிரேக் மேபி ஒரு சிலருக்கு ஆகலாம்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் கார்டில் இந்த மாதிரி வரக்கூடாது, வருது. ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கீங்க. ஓகேவா? அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் அந்த ஃபேமிலி அந்த திருமண வாழ்க்கையில் அந்த பிரேக்கு ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் எதுவும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னேன். அந்த ஆனாலும் நீங்கள் அதை விடாமல் அதிலேயே தான் இருக்கீங்க. ஒரு சிலர் இது ஓகேவா? ஒரு சில ஜென்ஸோ இல்லைன்னா லேடிஸோ அதிலேயே தான் சுழண்டுக்கிட்டே இருக்கீங்களே தவிர, உங்களை வந்து நீங்கள் போடுற எஃபெக்ட், நீங்கள் கொடுக்குற ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கிட்டு நீ வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நீ என்ன கொடுத்துட்ட, நீ என்ன செஞ்ச அப்படின்பாங்க அவங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற ஏதாவது அனிமல்ஸ், பேர்ட்ஸு அல்ல அந்த மாதிரி சொசைட்டியில் வேறு யாருக்காவது முடியாதவங்களுக்கு மாதத்துக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பு, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா உங்களோட அந்த இது சிச்சுவேஷன் உங்களை ஃபேமிலிலையும் சரி, நீங்கள் வெளியில் இருந்தீங்கனாலும் சரி, உங்களை வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களோட மதிப்பு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு இல்லை. ஓகேவா? சில பேர் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதனாலன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் நிறைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து நடக்கவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம் மேம், நிறைய நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. வந்துட்டாங்களே. ஒருத்தருக்கு டெவில் எனர்ஜி இருக்குது, ஒருத்தருக்கு கார்மிக். ஓகேங்களா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து டெவில் காமிக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்குக்கு டெவில் இருக்குது, டெவில் எனர்ஜி ஏதோ பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கார்மிக் இருக்குது. ஒரு சிலருக்கு அது வந்து இப்போ நீங்கள் அந்த அனுபவிக்கிறீங்கல்ல, அந்த பிரச்சனை வந்து அது வந்து கர்மா, பேட் கர்மாவோட அந்த இதுதான் தாக்கம் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 7 சக்ரா சிலருக்கு இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். 7 சக்ரா பிளாக்கேஜும் இருக்குது. அது ஏன்னா அவங்க அந்த டெவில் எனர்ஜிலாம் இருக்கிறதுனால 7 சக்ரா பிளாக் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கீங்கன்னாலும் நீங்கள் தனிமையாக இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அங்கே இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் சொல்லி உங்களுக்கான மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. நீங்கள் தனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஷைன் ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது. உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பேஷனட்டான, ஒரு லக்ஸரியஸான, உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களால் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும். உங்களை மதிக்காத, மதிப்பில் தராத அந்த இடத்துல அது வந்து கார்மிக் சோலாக கூட இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்களா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட 6 சக்கராவை செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபர்தராக மல்லு கட்ட முடிஞ்சால் மல்லு கட்டுங்க. ஓகேவா? அவங்க உங்களுக்கான சோல் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சா, அவங்க கார்மிக் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சா,
எப்படி அவங்கக்கிட்ட நீங்கள் நாசுக்காக நீங்கள் இருந்து விலகி இது பண்ணிக்கணுமோ, உங்களை டைவர்ட் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோதான் இது நம்ம லைஃப் தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இது எதுவுமே அது அப்படி கிடையாது கைஸ். உங்களுக்கு வழிகள் எல்லாமே கடவுள் கொடுக்குறாரு. நீங்கள் அதிலேருந்து எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, உங்களை எப்படி நீங்கள் வந்து காத்துக்கிறது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இதை பார்க்குறது ஒரு மஸ்குலன் எனர்ஜியாக இருந்தால் உங்களுக்கும் இதே தான். இப்போ நான் சொன்னது ஒரு ஃபீமேலுக்காக சொன்னேன்னா, இப்போ வந்து ஒரு மஸ்குலன் எனர்ஜிக்காக சொல்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்டது 2 சைட்லேயும் தெரியுது எனக்கு. ஓகேவா? ஏதாவது டவுட்டுன்னா பர்சனல் ரீடிங் வாங்க. பர்சனல் ரீடிங்கில் வந்து இப்போது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு உங்கள் ஃபேமிலியிலனா, நான் உட்காந்து சினிமாலாம் காட்ட முடியாது. நான் வந்து 1/2 hour டைம் பர்சனல் ரீடிங்க்கு. அதில் எவ்வளோ கொஸ்டின் கேட்க முடியும்? நான் கார்டெல்லாம் சஃபல் பண்ணி கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து சஃபல் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது எனக்கு ஒரு 2-3 minutes ஆகும்ல. என்ன விஷயம் நான் கேட்டு உங்கள்கிட்ட இது பண்ணி கேட்டு ஒவ்வொரு நீங்கள் பட்டுன்னு கொஸ்டின் கேட்பீங்க. நாங்கள் அதை செக் பண்ணி தானே கொடுக்க முடியும். டைம் கொடுக்கணும்ல. ஒரு சிலர் கேட்குறீங்க, எல்லா கதையும் சொல்லிடுவீங்களா? என் லைஃப்பில் நடந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. நான் 3 மணி நேரம் சினிமாவை ஓட்டுறேன் இங்கே. இந்த மாதிரியெல்லாம் காமெடியாக கேள்வி கேட்குறீங்களே கைஸ். இங்கே வந்து பர்சனல் ரீடிங் எதுக்காக கொடுக்குறேன்னா, இங்கே ஒரு ரெமெடி கிடைக்குது உங்களுக்கு. நீங்கள் அதில் பிளாக்கேஜஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். கடவுள் டிவைன் இப்போது நான் இது கார்டில் பார்த்தேன், இந்த கார்ட்லேயே கூட இருந்தது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்க ஹெல்ப் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு என்னால் முடிகிற வரைக்கும் நானே பார்க்குறேன். அதாவது இவங்க வந்து பெட்டில் கீழே விழற வரைக்கும் அவங்களே செய்வாங்க. முடியாமல் படுத்துன பிறகு தான் அப்புறம் மற்றவங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அந்த மாதிரி போகாதீங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டாம். உங்களை சுற்றி ஹெல்ப் கொடுக்கறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அதை தவிர இந்த மாதிரி பர்சனலான விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகளை என்னால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு வாங்க. உங்களோட பர்சனல் ரீடிங் என்ன பர்பஸ்ன்னு சொல்கிறேன். பைல் 1க்கு நான் சொன்னேன், உங்களுக்கும் சொல்லிடுறேன். பர்சனல் ரீடிங் எதுக்குன்னா உங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபைனான்ஸில் ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்குது, ஜாபில் ஏதாவது நீங்கள் வந்து ட்ரபிள் ஆகிட்ருக்கீங்க, ஜாப் பார்க்குற இடத்துல தொடர்ந்து முன்னேற முடியல அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குன்னா சரி பண்ணலாம். ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்களோட பாண்டிங் இப்போ சரியில்லை, அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு இதுவே இல்லை, ரொம்ப ஏன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு திருமணத்தில் வந்து பிரேக் ஆகுது. இவங்களால வந்து அடுத்த வேலையை பார்க்கவே முடியாது கைஸ். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த சக்ரா ஹீலிங் கொடுக்கணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொருத்தர் கர்மாவில் யாரும் போய் கை வைக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அதை நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ஹீலராக இருக்கிறனால உங்களுக்கு தைரியமாக நாங்கள் அதை கொடுக்குறோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? குருமார்களை தவிர அந்த விஷயத்தை யாரும் பண்ண முடியாது. அதனால தான் சரி, நம்ம குருமார்கள் நமக்கு கொடுத்த விஷயத்தை நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறேன். ஓகேவா? இதோட பிளஸ்ஸிங்ஸ் அவ்வளோ அபரிவிதமான. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தான் என்கிட்ட வந்து அதை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பல கதவுகள் திறக்கும். நீங்கள் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரியாகும், ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுவும் சரியாகும். ஓகேவா? அந்த மாதிரி வழிகள் எல்லாம் திறக்கும். ஓகேவா? உங்களை பவர்ஃபுல்லாக மாற்றிடுவோம். அப்போ தான் நீங்கள் உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் அந்த சூட்சும ரகசியம், தெரியுமா? ஓகேவா? அதனால் நாங்கள் பர்சனல் ரீடிங்க்கு வந்தால் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவீங்களா, ஃபுல் ஸ்டோரியும் சொல்லுவீங்களா அப்படிலாம் வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி அர்த்தம்லாம் வந்து பேசுறது நான் வந்து எவ்வளோ வாங்குகிறேன் நான் வாங்குகிற அந்த இதுக்கு வந்து 30 minutes நான் கொடுத்து உங்களோட முக்கியமான விஷயங்களை ஒரு மைண்டு வந்து உங்களுக்கு முடிவெடுக்க தெரியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கும். இப்போ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு சரியான புரிதலே இல்லை. இவங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து அப்புறம் ஆஃபீஸ் போகிற இடத்துலையும் சரி, இவங்க ஃபெயிலியரை ஏதாவது இடத்துல பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் நீங்கள் வந்து ஃபெயிலியர் அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் நீங்கள் வந்து அவங்க தான் சீக்கிரமாக மாட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியில் இருப்பீங்களா, அந்த பர்சனுக்கு ரொம்ப வசமாக போயிடும். நீங்கள் சும்மா கொஞ்சம் லைட்டாக அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசினாலே நீங்கள் வந்து லேக் ஆகிடுவீங்க. அவ்வளோதான். கொஞ்ச நாள் பழகிட்டு மறுபடியும் அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் காமிக்கும். எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை பேர் மாற்றுவீங்க சொல்லுங்கள்? அதுக்கு ரிலேஷன்ஷிப் பேரா? இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தான் நான் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துடலாம். நம்ம கிட்டேருந்து பார்க்குறவங்களை எத்தனை பேர் என்னால் தூக்க முடியும்? கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி இப்படி தான் கைஸ் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இது நிதர்சனமான உண்மை. நம்ம சேனல் மூலமாக நான் இதை பகிரங்கமாக சொல்கிறேன்.
இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து ஃபீலிங், ஏன்னா அந்த மைண்ட் அளவில் பாதிக்கிற அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா அகைன் 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 அவங்க எங்கே போனாலும் அந்த மாதிரியான ஃபெயிலியர் பர்சன் தான் அவங்களுக்கு மாட்டுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க நல்லதனமாக ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படியே ஓடும், அதுக்கப்புறம் அவங்களோட சுயரூபம் தெரியும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் போய் மாட்டக்கூடாது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் பவர் ஆக்கிக்கணும் அப்படின்னு தான் உங்களுக்கு சக்ரா பிளாக்கேஜ் எடுத்து விட்றேன். உங்களோட ஆரா பிளாக்கேஜ் இருந்தால் அதை கிளென்ஸ் பண்ணி பவர் கொடுத்து உங்களை வந்து எப்படி நீங்கள் இருந்தால் உங்களை வந்து அகைன் நீங்கள் வந்து லைஃப் லாங் எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புள் இருந்தால் கூட அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகணும். அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்த உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை குருமார்கள் அருளாரில் நான் உங்களுக்கு பண்ணுறேன். என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்டை நான் இப்படி வந்து பாதுகாக்கணும், என்கிட்ட கற்றுக்கிறவங்களுக்கு, என்கிட்ட ஹீலிங் எடுத்துக்கிறவங்களுக்கு நான் இப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? நான் இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் தெரியலனால்தான் நான் இவ்வளோ A to Z அதாவது அவ்வளோ ஒரு பேசிக்காக போய் உங்களுக்கு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் தான் நாளைய தலைமுறை. இன்றைக்கி வந்து நீங்களே இப்படி ஸ்ட்ரகிள் ஆகி நீங்களே இப்படி உறவுகளால் காயப்பட்டு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியாமல் இப்போ திருமணம் ஆனவங்களுக்கும் அதே நிலமையில தான் இருக்காங்க. ஒரு சிலர் வருஷ கணக்காக இழுத்துருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூட இழுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வாழ்க்கை போனதுக்கப்புறமா அப்புறம் ஞானோதயம் கிடச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மீதி காலம் என்ன? அதுக்கப்புறம் கிருஷ்ணாராமான்னு இருக்க வேண்டியது. அதுதான் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் இன்றைய தலைமுறைக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணுங்கிறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் ½ அன் ஹவர் டாரட் ரீடிங்கில் வந்து பர்சனல் ரீடிங்கில் நான் படம் காட்ட முடியாது. ஓகேவா? உங்களுக்கு தேவையான இந்த 5 விஷயங்கள், லவ் ரிலேஷன்ஷிப், திருமணத்தில் தடை இருக்குது, திருமணம் இதில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு தடைகள் இருக்குது, உங்கள்கிட்டேருந்து புரிதல் இல்லை அப்படின்னா, நிறைய கிளாஷ் போயிட்டுருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த் ரிலேட்டடு எல்லாமே சரியாகும். அதில் சக்கரா இம்பேலன்ஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு சொல்லுவேன். அதே மாதிரி நீங்கள் ஃபைனான்ஸு, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஜாப் பார்க்குறீங்க, அங்கே உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, இல்லை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ட்ரபிள் பண்ணுறாங்க, அதையும் சரி பண்ண முடியும். இப்போ காமிச்சது பாருங்கள் டெவிலை. இதெல்லாம் எங்கே போய் இதுக்கெல்லாம் நான் டெவில் எனர்ஜியோடலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் உங்களை பவர் ஆக்கிடுவேன். உங்களை வந்து குருமார்களுக்கு ஈக்குவலாக பவர் பண்ணும் போது அந்த எனர்ஜியெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஹை பவர் ப்ரொடெக்ஷன் உங்களை சுற்றி ஏற்படுத்துவேன். நீங்கள் அந்த வழியில் லைஃப் லாங் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நல்லது. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களோட எனர்ஜி போயிட்டு அவங்களுக்கு பாஸ் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. எங்கே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்கள்? இவ்வளோ விஷயங்களை நான் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும். ஆனால் இன்றைக்கி வந்து இவரோட கருப்புசாமி அவரோட அந்த எனர்ஜி எனக்கு அவரோட எனர்ஜி நான் வந்து இது பண்ண பிறகு எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா உலகத்தில் வந்து இவ்வளோலாம் இருக்கா? இதெல்லாம் வந்து நீங்களாம் நம்ப ஒரு சிலருக்கு வந்து இன்னும் டிவைன்னா என்னன்னே தெரியாது. நம்ம வந்து சும்மா ரோபோ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோன்ட்டு. அவரன்றி ஒரு அணுவும் அசையாதீங்க. அவர் முடிவு பண்ணலைன்னா இங்கே எதுவும் நடக்காது. அது என்றைக்கும் வந்து நம்மளோட சாஸ்திரம் சம்பிரதாயம் நம்மளோட இதிகாசங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா கற்பனை கதையே அப்படின்ட்டு. எப்போது நான்லாம் சின்ன வயசில் படிக்கும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 5th படிக்கும் போது எங்களோட புக்ஸ்லலாம் வந்து இதெல்லாம் வந்து ராமாயணம் மகாபாரதம்லாம் வந்து கற்பனை கதை அப்படி சொல்லி நம்ம ஆளுங்க தான் அப்போ இருந்தவங்க, அப்போ எஜுகேஷன் மினிஸ்டராக யார் இருந்தாங்களோ அவங்க பண்ண. அது வந்து எப்படின்னா பிரிட்டிஷ்கார் ஆண்டுட்டு இருந்தான். அவன் நம்மளோட இது எல்லாத்தையும் வந்து கற்பனையானது அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனால் அவன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி அவன் 7 சக்கராஸ் ஹீல் பண்ணிக்கிறான். அவன் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் வந்து சான்ஸ்கிரிட் படிக்கிறான். அவன் வந்து அந்த ஸ்லோகங்கள் சொல்கிறான். ஏன்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்ண அவனோட வைப்ரேஷன் மாறுது. அதை அவன் ஃபீல் பண்ணிட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போவும் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அவன் வந்து நம்மளோட குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த இதெல்லாம் இது வந்து சின்ன ஸ்லோகம். இதிலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ ஸ்லோகங்களை அவன் ஸ்கூலில் அந்த ப்ரேயரில் அவன் வந்து கொடுத்துட்ருக்கான். ஓகேங்களா? நீங்கள் எப்போ சொல்லித்தர போகிறீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் தானே. அவன் கல்ச்சரில் எல்லாம் நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க. இப்போ நம்ம கல்ச்சரை தேடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்குது.
இப்போ எல்லோரும் வந்து பிரிட்டிஷ் கல்ச்சருக்கு தான் மாறிட்டு இருக்கீங்க. அவன்லாம் இப்போ பிஆரில் வந்து கேட்குறான், வந்தால் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வரணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாங்க. கனடா பிஆருக்கு யூஎஸ் பிஆருக்கு சொல்கிறான், நீங்கள் இங்கேருந்து ஷிஃப்டிங் ஆக போகிறீங்களா, உங்களுக்கு பிஆர் ப்ரமோஷன் வேணுமா, நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அந்தளவுக்கு அவன் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு லேகிங்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும், உங்களை பவர் பண்ணணும். இப்போது சில பேருக்கு வந்து கர்மாவும் காமிச்சிது, கர்மா ரிலேட்டட் இஷ்யூலேயும் மாட்டின்னு இருக்கீங்க அந்த பிரேக்கு. ஓகேவா? யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது லேகிங்கில் இருக்கீங்கன்னா ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பர்சனல் ரீடிங் வாங்க, வந்து பொறுமையாக ஒரு 1/2 hour உங்களுக்கான அந்த முக்கியமான இப்போ ஃபைனான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபைனான்ஸ் பற்றி கேளுங்க. இல்லை திருமண வாழ்க்கைக்காக கேட்குறீங்களா அதை கேளுங்க. இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, உங்களோட அந்த பேர் வந்து சரியில்லைன்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுதா, இல்லைனா இல்லை ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கணும், இவங்க நமக்கு வந்து லைஃப் டைம் வந்து நல்ல பாண்டிங் தருவாங்களா, சப்போர்ட் தருவாங்களா, செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மேட்சிங் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ கைஸ், திருமணத்துக்கு முன்னாடி ஆரா செக் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதோட உங்களோட பிளாக்கேஜஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவாக பேசுகிறவங்களோட இருக்கீங்க, மனசை தொட்டி சொல்லுங்கள். எவ்வளோ நெகட்டிவ் வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நெகட்டிவான மனிதர்களோட அந்த அவங்களோட இருக்கும்போது அவங்களோட அந்த நெகட்டிவிட்டிஸோட அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கூட நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு ப்ரேயரை ரெகுலராக பண்ணுறீங்கன்னா கூட அவங்களோட அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணால் கூட ஒரு சில விஷயங்கள் கடவுள் காமிப்பார், ஆனால் நீங்கள் அதை கேப்சர் பண்ணிக்கிற அந்த இது இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியுது ஆனால் செய்ய முடியல அப்படின்வீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து என்கொயரி பண்ணுவீங்க, அடுத்து போக மாட்டீங்க. இந்த மாதிரி லேக் ஆகி நிற்கிறது காரணமே அதுதான். அதான அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்காம நிற்கிறதுக்கு காரணமே அந்த பிளாக்கேஜ் தான். அது உங்களை கண்களை மூடிவிடும். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜில் கருப்பசாமி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கீங்களா? இப்போ நாட் த ரைட் டைம் சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ இந்த ரீடிங் பார்க்கும்போது ஏதாவது இப்போ எனக்கு இதெல்லாம் சரியாகுமா, இது எப்போ நடக்கும் அப்படின்னு ஏதாவது இன்டென்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அது இப்போ இல்லை அப்படின்றாரு. ஓகேவா? தொடர்ந்து என்ன ஏஞ்சல்ஸ் மெசேஜில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி உங்களுக்கு எவ்வளோ அற்புதமான விஷயத்த சொல்கிறார் பாருங்கள். ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஒரு பெரிய ஹாப்பி சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து கேள்வி இருந்திருக்கலாம், மேபி இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாட் த ரைட் டைம் சொல்லிட்டாரு. ஒரு சிலருக்கு ஃபியூ மந்த். ஓகேவா? இன்னும் சிலருக்கு ஃபியூ வீக்ஸ். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அதாவது இந்த திருமணத்துக்காக இருக்கலாம். ஓகேவா? அந்த ரீகன்சிலேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஓகே, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெல்ப்ஃபுல் பீப்புள் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த நெகட்டிவிட்டிஸ், இந்த டெவில் எனர்ஜி, கார்மிக் இதெல்லாம் காமிக்குது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் இந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம். மேபி 7 சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு 5 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் பேர் கரெக்டான்னு உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஆரா பிளாக்கேஜ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. தொடர்ந்து வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். சைன் காமிக்கிறோம், அதாவது அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு சைன் வருது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, பிளஸ்ஸிங்காக ஏதோ ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் உங்களை சுற்றி நடக்குதுன்னா உடனே அதை அப்சர்வ் பண்ணுங்கள். அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த சைன் என்ன, ஏதாவது ஒரு விஷயம் யார் மூலயமாவது கிடைக்குதுன்னா டக்குன்னு அதை பிடிச்சிக்கோங்க, அதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவை, ரெமெடி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கிளியராக சொல்லுங்கள். பர்சனல் ரீடிங்னா பர்சனல் ரீடிங், பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஆரா சக்ராக்குனா அதை சொல்லுங்கள். இல்லை வந்து பேர் செக், அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் பற்றியோ இல்லைனா உங்கள் லவர் பற்றியோ, அவர் உங்களுக்கு சூட்டான பேராக செக் பண்ணிக்கணுமா, ஆரா ஸ்கேன் இருக்குது, அது வேணுன்னா அதை கேளுங்க. அதுக்கு என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 18ஆம் படி கருப்பு சாமிக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேவா?
பெருசாக டைப் பண்ணி போலனாலும் கருப்புசாமி நன்றிப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? காட் bless யூ. குருச்சரணம்.